ஹே guys, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். 10 டேஸ் லீவையும் ரொம்பவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டு 2 டேஸ் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா பீச்சுக்கு போகிறோம். எந்த ஒரு பீச்? நாகூர் பீச் போகிறோம். ஸோ போகிற வழியில் இந்த பச்சை பசேல் என்ற வயல்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதான் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஈவினிங் டைம் போல் தான் எங்கள் ஊர்லேருந்தே கிளம்பி வந்தேன். ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட்டாக வந்தேன். போன டைம் வந்து நாகப்பட்டினம் பீச்சுக்கு போனேன்னா அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டோடு வந்து இந்த இடத்த பார்த்தோன்னே என்னடா இப்படி இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவுமே மோசமாக இருக்குது. ஏன்னு தெரியல. ஒருவேளை லீவ் டைமில் டூரிஸ்ட்லாம் வர்றதுனால அப்படி இருக்கா? ரொம்ப கூட்டம். ஆனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. பயங்கர குப்பையாகவும் இருந்துச்சு. அதே போல் அது எனக்கு ரொம்பவுமே என்னடா இப்படி இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த குட்டி பாப்பாவே அழைச்சிக்கிட்டு வந்தோம். ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலான்னு அந்த ஃப்ளவர்லாம் தூக்கிட்டு வந்தோம் வேறு. ஆனால் ஃபோட்டோ எடுக்கலை அதிகமாக. ஏன்னா அந்த இடத்த பார்த்தோன்னே அவங்க அம்மாவே அப்செட் ஆகிட்டாங்க. ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. குட்டி மேடம் வந்து லைட்டாக மண்ணை தொட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மிரட்டினோன்னே கையை தட்டிட்டு நிற்கிறா. ஸோ இல்லைன்னா 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்கள தான் பர்த்டே விளையாடில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க வந்து மண்ணை ஆல்ரெடி அள்ளியாச்சு. அவங்க அம்மா கையை தொடச்சி விட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து குஷியாக தாங்கலை. ஃபர்ஸ்ட் டைம் அழைச்சிட்டு வந்திருக்கவம்மா. ஸோ ஹாப்பியாக இருந்தா. வீட்டிலேருந்தே வடையெல்லாம் சுட்டுட்டு வந்தாங்க. வடை அண்ட் மோமோஸ். நாமளுக்கு ஒன்றும் இல்லை. நாம் வந்து ஊர்லேருந்து வந்ததோடு சரி. ஸோ மோமோஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. வடையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் மோமோஸ் பேரை கேட்டாலே எனக்கு பிடிக்காது. ஆனால் இப்போது அந்த டேஸ்ட் பண்ணோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கு ஒரு சட்னி வச்சாங்களா, அது அல்டிமேட் பக்காவாக இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுறது? அதை ரசிக்கலாம் முடியாது. அந்த பீச்சை அப்படியே சுற்றி பார்த்தாலும் ரசிக்கிற மாதிரி இல்லை. நம்மளுக்கு இந்த பீச் தண்ணி காலில் பட்டாலும் ஆகாது. ஸோ பிடிக்காது எனக்கு. ஸோ வீடியோக்காக கிட்ட போனால் தண்ணி வர்றப்போ பின்னாடி வந்துட்டேன். இருந்தாலும் கால் நனைஞ்சிருச்சு. என் பெரிய பொண்ணு ஆசைப்பட்டாங்க தண்ணியில் கால் நனைக்க. ஸோ நான் வந்து விடலை. விளையாடிட்டு இருந்தாங்க 2 பேரும். என் பெரிய பொண்ணுக்கு வந்து செம்ம ஹாப்பி. பீச்சுனாவே அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அது வேறு பூங்கா கழிச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, அங்கே புதுசாக பூங்கா திறந்துருக்காங்க. இறந்து போனாங்கல்ல EM ஹனீஃபா, அவங்க பேரில் புதுசாக பூங்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஓப்பன் பண்ணாராம். ஸோ அதை பார்க்குறதுக்காகவே தான் நாங்கள் மெயினாக வந்தோம். கொஞ்சம் புதுசில் போகக்கூடாது, கூட்டமாக இருக்கும் தான் கொஞ்சம் விட்டு வச்சோம். ஆனால் அந்த கூட்டம் குறையவே இல்லை. பயங்கர கூட்டம். பீச்லேயே இவ்வளோ கூட்டமாக இருக்கே, பூங்காவில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். எனக்கு இந்த இடத்த விட்டு எப்படா நவரலான்னு தான் வந்துச்சு. ஏன்னா அந்த குப்பையை பார்க்குறப்பயே கடுப்பாக இருந்துச்சு. ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியலை. நாகப்பட்டினம் பீச்சுக்கு தான் நான் போனேன். அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. இந்த அளவுக்குலாம் குப்பை இல்லை. அங்கே போகிறதுக்கே ஆசையாக இருக்கும். பட் இதில் ஒரு டஸ்ட்பின் கூட வச்சு இல்லைங்க. டஸ்ட்பின் வச்சாலும் அது போட மாட்டாங்க அந்த மக்கள். இருந்தாலும் அந்த டஸ்ட்பின் இல்லை, அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. ஏன் இப்படி இருக்குன்னு தெரில. ரொம்பவுமே நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க நாகூர் பீச்சை. ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. பீச்லேருந்து கிளம்பி அந்த புதுசாக கட்டின பூங்காவை பார்க்குறதுக்கு தான் வேகமாக வர்றேன். ஸோ பீச்சுக்கு வந்தால் ஐஸ்கிரீம் சாப்பிட்லன்னா எப்படி ஃபுல்ஃபில் ஆகும் அந்த பீச் வர்றதே. ஸோ வந்தோடனே அங்கே கிட்ட ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அதுவும் குல்ஃபி இருந்துச்சு. நமக்கு குல்ஃபினா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அதுவும் அதில் டிப் பண்ணி கொடுப்பாங்களே, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் சீக்கிரமாக சரியாக போயிடும். சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. என்ன தான் வீட்டிலேருந்து எந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாலும் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் போக மாட்டோம். அந்த மாதிரி தான். நார்மல் ஐஸ்னால் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டேன். பட் குல்ஃபிங்கிறதுனால வேணான்னு சொல்ல முடியல. வாங்கி சாப்பிட்டாச்சு. பின்விளைவுகளை அப்புறமா பார்த்துப்போம் அப்படின்னு சாப்பிட்டாச்சு.
ஆஸ் யூஸ்வல் இந்த ஜீப் எப்பயுமே இருக்கும். அது வந்து ஒரு ஒரு குட்டீஸ்க்கு வந்து 50 ரூபா, 2 குட்டீஸ் ஏறினாக்கா வந்து 80 ரூபா சொல்லுவாங்க. ஸோ அதிலெல்லாம் ஏற்றி விடலை. அதில் வந்து ஜீப்பில் ஏற்றி விட்டேன்னா என் பொண்ணு இறங்கவே மாட்டா, அவ்வளோதான் கத்த ஆரம்பிச்சிடும். அதனாலே நான் ஏற்றி விடல. ஸோ அதையும் கேட்கவே இல்லை, என் குட்டீஸ் வந்து கேட்கல. அது வந்து பூங்கா இருக்கிற ஆர்வத்தில் போயிட்டாங்க. வந்து இசைமுறை சிஎம் ஹனீஃபாவின் 100ஆண்டு நினைவு பூங்கான்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து செம்மையான கூட்டம். அங்கே வந்து செங்கல்லாம் அழகாக அடுக்கியிருக்காங்க. பட் அது ஃபுல்லாகவுமே கலைச்சி அங்கேயும் பயங்கர சேட்டை இந்த குட்டீஸ்லாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கேயும் யாரும் மெயின்டெனன்ஸ்க்கு ஆள் இல்லை. இது எத்தனை நாளுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகும்னு தெரியாது. ஸோ பூங்காக்குள்ளே வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக இது தான் இருக்குது. இது பார்க்கவுமே அழகாக இருக்குது. எல்லா குட்டீஸும் இறங்கி அதில் போய் ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. என் பொண்ணையும் இறக்கி விட்டாச்சு, பெரிய பொண்ணு போய் உட்காருண்டா. ஸோ இறக்கி விட்டு உட்கார சொல்லியாச்சு. நாம் வந்து வெளியில் இருந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஒரு தம்பி தான் ஏற்றி விட்டாங்க. ஸோ இந்த லீவில் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண இடம், நான் என்ஜாய் பண்ண இடம்னு என்னென்னு கேட்டால் நான் கண்டிப்பாக தஞ்சாவூர் மணிமண்டபம் தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு, அவ்வளோ ஜாலியாகவும் இருந்துச்சு. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நிஜமாவுமே அங்கே போனது தான் எனக்கு ரொம்பவுமே ஒர்த்தான பிளேஸு. ஏன்னா அங்கே வந்து நான் லக்கேஜை தூக்கிட்டு போயிருக்கேன், கையில் குழந்தைய வேற இடுக்கிட்டு போயிருக்கேன், பஸ் விட்டு இறங்கி வந்து டயர்டில் போயிருக்கேன். இருந்தோன்னா அந்த இடத்த தான் சொல்லுவோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போயிருக்கோம், சுற்றி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரீயாலாம் அங்கே போகல. இருந்தாலும் அந்த வெயிலில், உச்சி வெயிலில் வேற அங்கே விளையாடி இருக்கோம். அதனால் அவ்வளோ கஷ்டத்துலேயே அந்த இடம் தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. என் குட்டீஸும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. திரும்பவும் போகலான்னு கூப்பிட்டா கூட நான் போவேன். அந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸ் அது. இந்த பீச்சில் கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பார்க்கில் வந்து தஞ்சாவூரில் வந்து ஐஸ்கிரீம் அண்டு ஜூஸ் தவிர வேறு எதுவும் இல்லை. அது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை கூட நான் ஒழுங்காக சாப்பிடல, ஐஸ்கிரீம் கூட சாப்பிடல. ஸோ இந்த பூங்கா எப்படி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஓகே தான். ஓகே தான் சொல்லுவேன். ஸோ பயங்கர கூட்டத்தினால என் குட்டீஸ்லாம் எதுவுமே விளையாட முடியல. ஸோ நீங்களும் கூட்டம் குறைஞ்சோடும் போங்க. இதோட இந்த விளாக் முடிஞ்சு நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. சச்சா.